இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. பிரதமர் மோடி உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா நிர்வாகிகளுடன் நடத்திய ஒரு ஆலோசனைக் கூட்டத்தில் எத்தனை இடங்களில் வெல்வோம் என கேட்டார். 80 70 நிச்சயம் வெல்வோம் என நிர்வாகிகள் பெருமிதத்தோடு பதிலளித்தனர். பிரதமர் முகம் இறுகியது. நிர்வாகிகளுக்கு அதிர்ச்சி. 80 70 என்பது அங்கு பெரிய சாதனை. 2014 பாரதிய ஜனதாவுக்கு அதிகபட்சமாக 71 இடங்கள் கிடைத்தது. 2019 அதுவே 62 சரிந்துவிட்டது. அத்துடன் 24 தொகுதிகளில் 20 முதல் 50% வரை முஸ்லிம் ஓட்டுகளை முடிவை தீர்மானிக்கும். 2014 போல் 4 முனை போட்டியில் முஸ்லிம் ஓட்டு பிரிந்தால் மட்டுமே பாரதிய ஜனதா 70 தொகுதிகளை இலக்காக கொள்ள முடியும் என்பது அனைவரும் அறிந்த கணக்கு. ஆனால் இந்த முறை காங்கிரசும் சமாஜ்வாதியும் கைகோர்த்துள்ளன. பகுஜன் சமாஜையும் சேர்த்து மும்முனை போட்டிதான். இந்த சூழலில் 70 எடுப்பதே சாதனை. அதை மோடி ஏற்கவில்லை. உங்களுக்கு அயோத்தி ஒரு சக்தியாக தெரியவில்லையா? நான் 80 எதிர்பார்க்கிறேன். கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் என் பணியை மதிக்காததாக ஆகும் என்று கடிந்து கொண்டார். பிரதமரின் எதிர்பார்ப்பை புரிந்து கொள்ள பாரதிய ஜனதாவின் வளர்ச்சிக்கும் அயோத்திக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதை உணர வேண்டும். 1980களில் விஸ்வ இந்து பரிஷத் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதென பிரச்சாரத்தை துவக்கியது. இதில் பாரதிய ஜனதாவும் இணைந்து கொண்டது. அதற்கு பின்தான் பொது தேர்தல்களில் கணிசமான எண்ணிக்கையில் வெல்ல துவங்கியது. 1989 தேர்தல் வரை தேசிய அளவில் 2 இடங்களை வென்ற பாரதிய ஜனதா அந்த பொது தேர்தலில் 85 இடங்களை பிடித்தது. பின் படிப்படியாக 1991 120, 1996 161, 1998 182 என வளர்ந்தது. வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் ராமர் கோயில் கட்டப்படவில்லை என்றதும் 1999 உத்தரப்பிரதேசத்தில் கிடைத்த 29 இடங்கள் 2004 10 குறைந்துவிட்டன. 2009 10 தான் கிடைத்தது. 2014 மோடி ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயில் கட்டப்படும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் 71 தொகுதிகளை பாரதிய ஜனதாவுக்கு மக்கள் அளித்தனர். 2024 ராமர் கோயில் நிறைவேறிவிட்டிருக்கிறது. அப்படியென்றால் மேலும் கூடுதல் இடங்கள் கிடைக்க வேண்டும் என்பதையே மோடி உணர்த்தினார் என்கின்றனர் பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர்கள். அயோத்தி மேல் பிரதமர் மோடி வைத்திருக்கும் இந்த அபார நம்பிக்கை அவருக்கு 80க்கு 80 கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.